அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சரௌண்டிங்ஸ் நாகப்பட்டினம் திருவாரூரில் ரொம்பவே ஹைப் கொடுத்த இடம். சரி, அப்படி என்ன தான் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம்தான் இந்த காமேஸ்வரம் பீச். இந்த பீச் பார்த்திங்கன்னா திருப்பூண்டியில் இருக்குது. இது வந்து வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா இந்த பீச் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ நாம் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் எந்த அளவு க்ளீனாக இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூங்கிலில் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணி குடிக்கிற இடம் இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 2 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உட்கார இடம் அப்படிலாம் எல்லாமே வந்து மூங்கிலே ரெடி பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து வாட்ச் டவரு எல்லாமே வந்து மூங்கில தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. டாய்லெட் கூட நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்க் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஹராவும் ஒபேதும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்திங்கன்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 1 டே ட்ரிப் அந்த மாதிரி பிளான் போட்டுட்டு வரணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பீச்லேயும் விளையாண்டுட்டு இந்த மாதிரி பார்க்லேயும் பசங்க விளையாடுவாங்க. ஜஹரா வந்து ஒன்றத்தையும் விடலை, எல்லாத்துலேயும் ஏற்றி விடுங்க, நான் ஏறி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தா. ஜஹரா இங்கே பாரு, ஜஹரா இங்கே பாரு. ஜஹரா இங்கே பாரு, ஜஹரா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உட்கார சீட்டு பெஞ்ச் எல்லாமே வந்து மூங்கிலே பண்ணியிருந்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த இடம் ரொம்ப நிழலாம் நல்லா இருந்துச்சு. இங்கே லஞ்ச் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரலாம். ஐயோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஓலை இது இருக்குல்ல, அதனால் நல்லா பின்னி கவர் பண்ணி நல்லா சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. நம்ம குளிச்சுட்டு உள்ளே போய் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தனி ரூமு, டாய்லெட் தனியாக எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. இந்த இடம் பாருங்களேன், இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல நிழலாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்து இங்கே இருந்தாங்க. காலையில் நம்ம லன்ச் எடுத்துகிட்டு போனால் இங்கே நிறைய நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. இங்கேயும் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் போய் நாங்கள் வந்து பீச்சுக்கே போக முடியாமல் போயிடுச்சு. ஜஹரா வந்து பார்க் ஓட்டி வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலே பார்க்லேயே நிறைய டைம் போயிடுச்சு. இதோட இந்த விலாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.